அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய உத்தரவுல இரவோடு இரவாக வெனின்சுலாக்குள்ள அமெரிக்க ராணுவம் பூந்து அந்த நாட்டினுடைய அதிபரை கடத்தி நியூயார்க் கொண்டு போயிருக்காங்க. அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடிய போதைப் பொருளுக்கும் ஆயுத கலாச்சாரத்துக்கும் இந்த வெனின்சுலா தான் காரணம் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவர் இரவோடு இரவாக கைது செய்யப்படுவதற்கும் சீனாவில் பல்லாயிரம் கோடிக்கு அச்சடிக்கப்படக்கூடிய சீன கரன்சியான யுவானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. சீனாவினுடைய மத்திய வங்கி கரன்சி அச்சடிப்பதற்கும் வெனின்சுலாவினுடைய அதிபரை இரவோடு இரவாக கடத்துவதற்கும் என்ன தொடர்பு? வெனின்சுலாவினுடைய அதிபரை கடத்தியதற்காக நேரடியாக சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் ஈரான் அதிபரும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் எதற்காக இந்த மூணு நாடுகளும் நேரடியாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள்? இந்தியா வெனின்சுலா அதிபர் கடத்தலில் ஏன் மௌனம் சாதிக்கிறது? ஒட்டுமொத்தமாக இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்ன? வெனின்சுலா அதிபர் இரவோடு இரவாக கடத்தப்படுவதற்கும் அந்த நாட்டில் உள்ள 330 பில்லியன் பீப்பாய் கூடாயிலுக்கும் என்ன தொடர்பு? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவினுடைய ராணுவம் நேத்து இரவோடு இரவாக வெனின்சுலாங்கிற நாட்டுக்குள்ள பூந்து அந்த நாட்டினுடைய அதிபரையே கைது பண்ணி, அதாவது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே கைது பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மேன்ஹட்டன் பகுதியில அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப வெனின்சுலா மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட மாட்டாங்க. நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள். எப்படி இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோமோ, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறோமோ, அது மாதிரி வெனின்சுலா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் மதுரோ. இந்த தலைவரை அந்த நாட்டுக்குள்ளேயே பூந்து அமெரிக்காவினுடைய ராணுவம், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பினுடைய உத்தரவின் அடிப்படையில கைது பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஏன் நீங்க கைது பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, அவர் போதைப் பொருள்களை அமெரிக்காக்குள்ள ஏற்றுமதி ஆகிறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. அதாவது இது மட்டும் இல்லாமல் கொக்கைன் இறக்குமதி நடக்குது பாத்தீங்களா அமெரிக்காவுக்குள்ள, அதுக்கு இவர் உள்ள பின்னாடி இருந்து சதி பண்ணியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ், அதாவது நாசகர ஆயுதங்கள், இது இல்லாம இன்னும் AK-47 மாதிரியான இயந்திர துப்பாக்கிகளை அமெரிக்காக்குள்ள கொண்டு வரதுக்கு இவர் சதித்திட்டம் போட்டாரு அப்படிங்கிற மாதிரியான இவர் மேல வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப 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 தட்டையான ஒரு குற்றச்சாட்டு. இப்ப அமெரிக்காவுக்குள்ள எக்கச்சக்கமான போதைப் பொருள் இருக்கு, கொக்கைன் இருக்கு, ட்ரக் இருக்கு, எல்லாமே இருக்கு. பல வழிகளில் கடலோரமாக பூந்து உள்ள வந்துகிட்டு இருக்கு. இதை பயன்படுத்துறது அமெரிக்காவில் வாழக்கூடிய அமெரிக்க மக்கள் தான். இதுல வெனின்சுலா நாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் அப்படிங்கிறது வெறும் 1% தான். ஒரே 1% இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் வெனின்சுலா நாட்டு தலைவருக்குமே தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் குற்றச்சாட்டை முன் வச்சு அந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்காக தான் இந்த கைது, இந்த கடத்தல், இந்த அடாவடி, இந்த அக்கிரமம் நடந்திருக்கு. அடிப்படையில வெனின்சுலா அரசியல் அப்படிங்கிறதே பல கம்யூனிஸ்ட் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் தான். 1962 பிறந்த இந்த மதுரோவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் டிரைவரா இருந்து தொழிற்சங்கவாதியாகி பிற்பாடு இதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான அதிபரினுடைய கட்சிக்குள்ள அவருடைய ராணுவத்துல சேர்ந்து ஒரு தலைமை பீடத்துக்கு வர்றாரு. இன்னைக்கு இப்ப அமெரிக்காவால இந்த முக்கியமான ஒரு தலைவர் கைது செய்யப்படுறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெனின்சுலாவை ஆண்ட மிக முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் யாரு அப்படின்னா, அவர் தான் உலகத்திலேயே ஃபேமஸான ஹூகோசோவ். இவருடைய புகைப்படம் பல கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் பல கம்யூனிஸ்ட் தலைவர்களாலும் போற்றப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவத்துல இருக்கிறார். அதாவது வெனின்சுலா நாட்டினுடைய ராணுவத்துல ஒரு சோல்ஜரா இருந்தவர். இவர் வீரராக இருந்த காலகட்டத்துல ராணுவத்துக்குள்ளேயே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ளேயே ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பத்தி பேசி ஒரு பேரலா ஒரு சிறு ஆர்மியா அவரே ரெடி பண்ணிடுறாரு. அதாவது வெனின்சுலா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறத அவர் ரெடி பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ராணுவத்தை ரெடி பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிபரை தூக்கி எறிஞ்சிட்டு ராணுவத்தின் மூலியமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு இடதுசாரி ஆட்சியை, ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை கொண்டு வரணும்னு இவர் தான் நினைக்கிறார். யாரு? இந்த ஹூகோசோவ். இவர் பண்ண இந்த ஒரு பெரிய புரட்சிக்கு பேரு தான் பாத்தீங்க அப்படின்னா ரெவல்யூஷனரி பொலிவியன் மூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. அவர் ராணுவத்துக்குள்ள இருந்து கொண்டே அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த வெனின்சுலாவை ஒரு தன்னிச்சையாக கம்யூனிஸ்ட் நாடாக, நமகிட்ட இருக்கக்கூடிய பெட்ரோலிய வளத்தை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் புரட்சி பண்ணி அவர் இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாரு. இந்த ஆட்சி அதிகாரத்தை அவர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பல அட்டெம்ப்ட், ராணுவ கூப் நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது இவர் கைது பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இந்த ஹூகோசோவ் அவர்கள் சிறையில் இருக்கிற காலகட்டத்துல தான் இப்ப அமெரிக்காவால கைது செய்யப்பட்ட அதிபரா இருக்கக்கூடிய மதுரா இருக்கார் இல்லையா, அவர் நேரடியான அரசியலுக்குள்ள வர்றார். அது வரைக்கும் டிரைவராக இருந்து தொழிற்சங்கவாதியாக இருந்து இவ்வளவு முக்கியமான தலைவரை கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்ல இறங்கி அவருடைய விடுதலைக்காக பாடுபடுறார். பிற்பாடு ஹூகோசோவ் அவர்கள் விடுதலையாய் வெளியே அந்த நாட்டினுடைய அதிபராகவே மாறுறார். 1998 சாவோஸ் அதிபராக வரக்கூடிய அந்த நேரத்துல மதுராவும் அந்த கட்சியில சேர்ந்து அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெறாரு. சிறு சிறு பதவிகள்ல இருந்து
சாவோஸ் உயிரோடு இருக்கும் போதே இவர் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக வர்ற அளவுக்கான ஒரு முக்கியமான தலைவராக வருகிறார். நேரடியாக ஹுகோ சாவோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய அரசியல் வாரிசு மதுரா தான் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார். கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட சாவோஸ் 2013 இறக்கிறார். அப்ப 1998 இருந்து 2013 வரைக்கும் வெனிசுலாவில் ஒரு மிகச்சிறந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்குது. ஒட்டுமொத்த வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்கள், அது மட்டும் இல்லாம அனைத்து இயற்கை வளங்களும் அரசுடைமையாக்கப்படுகிறது. குறிப்பாக எண்ணெய் வளங்களை முழுக்க முழுக்க அமெரிக்க நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் இல்லாம பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய எண்ணெயை நாங்களே எடுப்போம், நாங்களே ஏற்றுமதி செய்வோம், இதனுடைய மொத்த லாபத்தையும் எங்கள் வெனிசுலா மக்கள் அனுபவிப்பார்கள், அனைத்து அரசு நிறுவனங்கள் தான் இதை செய்யும், தனியார் நிறுவனங்கள் இதை செய்யாது அப்படின்னு ஒரு இடதுசாரி கொள்கையோட, ஒரு சோசியலிச கொள்கையோட அங்க ஆட்சி அமைச்சு அதை வெற்றிகரமா நடத்தவும் செஞ்சாரு. கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டதால 2013 இறந்தாரு. அவர் இறந்த உடனேயே அவருக்கு அடுத்தபடியாக இப்ப கைது செய்யப்பட்ட இந்த மதுரா ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறார். இந்த மதுராவினுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹுகோ சாவோ போட்டிருந்த அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இடதுசாரி கொள்கை, அந்த கொள்கையவே அவர் பின்பற்றி இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு போறாரு. சாவோஸினுடைய எந்த பொருளாதார கொள்கையுமே இவர் ஸ்கிராப் பண்ணல. சாவோஸினுடைய மொத்த பொருளாதார கொள்கையும் மதுரோ அப்படியே ஏத்துக்கிட்டு இடதுசாரி அரசாங்கத்தை தான் அவர் முழுக்க முழுக்க நடத்த முயற்சி பண்றாரு. ஆனா இந்த சூழ்நிலையில தான் இவருக்கு எதிராக அமெரிக்காவில் இருந்து நிறைய நிறுவனங்கள், என்ஜிஓக்கள் வெனிசுலாக்குள்ள பூந்து ஃபண்ட் பண்ணி இவருக்கு எதிராக தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை பண்றாங்க. இவருடைய ஆட்சி அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்துவிட்டு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய கிணறுகளை, பெட்ரோலிய உற்பத்திகளை மொத்தமாக தன்வயப்படுத்துவதற்காக அமெரிக்கா பல முயற்சிகளை செய்கிறது. அந்த அனைத்து முயற்சிகளும் இந்த அதிபரால் அடித்து நொறுக்கப்படுகிறது. இந்த சமயத்துல இந்த மதுரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பெட்ரோலிய ஏற்றுமதி இருக்கு பாத்தீங்களா, இதை முழுக்க முழுக்க அமெரிக்கன் டாலர்ல பண்ணாம சீனாவுக்கு சீனாவினுடைய கரன்சியிலையும், ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுடைய கரன்சியிலையும் அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகள் யார் இறக்குமதி செய்தாலும் சரி அவர்களுக்கு அந்தந்த நாட்டு கரன்சியில கொடுக்கிற மாதிரி டாலரை டீடாலரைஸ் பண்றாரு. என்னுடைய வணிகத்தில் நான் டாலரை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாரு. இதுதான் அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நேத்து இந்த அதிபர் கைதான உடனேயே அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சி மாற்றம் வெனிசுலாவில் நடக்கும் வரை அங்க இருக்கக்கூடிய அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி, எண்ணெய் இருப்பு, இது எல்லாத்தையுமே அமெரிக்கா கவனிச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே இதே வெனிசுலா மேலதான் தடை விதிச்சிருந்துச்சு அமெரிக்கா. நேரடியான சாங்ஷன். அமெரிக்கா வெனிசுலாவை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்காக, அங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய உற்பத்தியை மொத்தமாக தடுப்பதற்காக அந்த நாட்டின் மீது தடை விதிக்கப்பட்டுச்சு. அந்த தடைக்கு பயந்து இந்தியா மாதிரியான நாடுகள் அங்கிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொண்டார்கள். இதனால நேரடியாகவே வெனிசுலா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப கனமான கச்சா எண்ணெய். அந்த கனமா இருக்கக்கூடிய பிசுபிசு தன்மை கொண்ட அந்த கச்சா எண்ணெயை ஒரு லைட்டா அதை மாத்தணும் அப்படின்னா, அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த க்ரூட் ஆயில மாத்தணும் அப்படின்னா நிறைய செலவாகும். அதுக்கான உற்பத்தி இயந்திரங்களா இருக்கட்டும், அதனுடைய கட்டமைப்புகளா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக அதிகப்படியான முதலீடுகளை போட்டா தான் அதை செய்ய முடியும். ஆனா இது மாதிரியான தடைகளினூடாக அமெரிக்கா நேரடியாக அவங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கி அவங்களுடைய பெட்ரோலிய நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக முடக்குவதற்காக பல வேலைகளை செஞ்சாங்க. அதுல வெனிசுலாவினுடைய பொருளாதாரம் நேரடியாக பாதிக்கப்பட்டது. க்ரூட் ஆயில் தான் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான அடிப்படையான ஒரு பொருள். அந்த க்ரூட் ஆயில வெட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுலயும் குறிப்பா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் அது ஒரு தனித்துவமானது. உலகத்திலேயே அதிகமான க்ரூட் ஆயில் டெபாசிட் எங்க இருக்கு அப்படின்னா அந்த வெனிசுலா தான் இருக்கு. சவுதி அரேபியாவோ இல்ல ஈராக்கோ மற்ற நாடுகளை விட ரொம்ப 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 அதிகமாக, கிட்டத்தட்ட 330 பில்லியன் பீப்பாய்கள் கொண்ட அவ்வளவு க்ரூட் ஆயில் இருக்கு. அது எல்லாமே ஒரு பிசுபிசுப்பு தன்மை, கெட்டித்தன்மை கொண்டது. அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும். அந்த செலவை செய்ய விடாமல், அந்த நிறுவனங்களை இயங்க விடாமல், ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவினுடைய அரசாங்க நிறுவனங்களை எல்லாத்தையும் முடக்குவதற்காக தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து கொண்டே வந்தது. நிறைய தடைகளை போட்டாங்க. இதனால வெனிசுலால நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அவங்க தோண்டி எடுத்து கொண்டு வந்த க்ரூட் ஆயிலை இப்ப வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. வெளிநாடுகள்ல ஏற்றுமதி பண்ண முடியாத அளவுக்கு தடைகளை அமெரிக்கா எல்லாத்தையும் மிரட்டி இவங்களுடைய கப்பலை அழித்து, கப்பலை சர்வதேச எல்லையில விடாம மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு வெனிசுலாக்குள்ள பூந்து அதிபரை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு பக்கம் எண்ணெய் வளங்கள் குவியலா இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய க்ரூட் ஆயில் வெட்டி எடுக்கப்பட்டு கிடங்குகளில் ஃபில் பண்ணப்பட்டு வச்சிருக்கு. இதுக்கு மேல எடுத்தா அதை தேக்கி வைக்கிறதுக்கு டேங்க்ல இடமே இல்லாத அளவுக்கு க்ரூட் ஆயிலை எடுத்து வச்சிருக்காங்க, சுத்திகரிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க. இதை ஏற்றுமதி செய்ய முடியாமல் வெனிசுலாவை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய இந்த அமெரிக்கா இப்ப திடீர்னு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு இவ்வளவு எண்ணெய்கள், அதாவது இவ்வளவு க்ரூட் ஆயில்களையும் நாங்களே கட்டுப்படுத்துவோம், வேறொரு அரசு வர வரையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தன்வயப்படுத்தி வச்சிருக்காங்க. இதே சூழ்நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெனிசுலாவினுடைய
எதிர்க்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க. அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டை தான் அவங்களுக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிந்து விட்டு, மதுரோவை ஒட்டுமொத்தமாக தூக்கில் தொங்க விட்டு வேறு ஒரு நபரை அந்த இடத்துல கொண்டு வந்து டாலர்ல பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதியே செய்யணும், குரூட் ஆயில எங்களுக்கு கொடுக்கணும், அமெரிக்க நிறுவனங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் டாலர்ல கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு அந்த தேசத்தை உட்படுத்துவதற்காக பல போலி அரசியல்வாதிகளை தன் கைப்பாகைகளை அமெரிக்கா உருவாக்கி இருக்கு. அவங்களுக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்திருக்கு. சோ இப்ப உள்ள பூந்து அந்த அதிபரை கைது பண்ணிட்டோம், வேற வழியே கிடையாது, எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சிருந்த நேரத்துல வெனிசுலாவினுடைய உச்சநீதிமன்றம் அடுத்த அதிபராக ஏற்கனவே துணை அதிபராக இருந்தவரும் இந்த மதுரோவால் புலி என்று பாராட்டப்பட்ட அரசியலில் மிக முக்கியமான ஒரு துணை அதிபராக இருந்தவரை இன்னைக்கு அதிபரா நியமிச்சுட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு, அமெரிக்காவினுடைய கனவுல மண்ணை தூவிட்டு ஏற்கனவே இருந்த முக்கியமான துணை அதிபரை அதிபராக்கிட்டாங்க ஒரு தற்கால அதிபராக. இந்த தற்கால அதிபராக வந்த இந்த டெல்சி ரோட்கிரிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. இவங்க தந்தையார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஆண்டோனியோ ரோட்கிஸ் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான கொரில்லா படை தலைவர். அந்த கொரில்லா படை தலைவருடைய மகள் தான் இவங்க டெல்சி. இந்த டெல்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரோ இருக்கார் இல்லையா, அவர் அதிபராக இருக்கும்போது துணை அதிபராக தொடர்ந்து இருந்தவர். இந்த மதுரோவால மிகவும் புகழப்பட்ட புலி என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான தலைவர். அவர் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. திரும்பவும் அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி வருது. அமெரிக்கா பயப்படுது. என்னடா மதுரோவை தூக்கி எறிஞ்சிட்டு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தோம், அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சோமே, ஆனா முடியாம போயிருச்சு. திரும்பவும் நம்மளுடைய எண்ணெய் வணிகத்திலையும் நம்மளுடைய டாலர்லையும் பிரச்சனை ஏற்படுமான்னு பயந்துதான் இருக்கிறாங்க அமெரிக்கா. ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எதுல குவிஞ்சிருக்கு அப்படின்னா, வெனிசுலாவில் இருக்கக்கூடிய 330 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய். இந்த கச்சா எண்ணெய் ஆக்கிரமிச்சாகணும். சவுதியோட ஏற்கனவே காலங்காலமாக பல ஒப்பந்தங்களை போட்டு சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ இந்த கச்சா எண்ணெயை வித்தால் அதை டாலர்ல தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாலர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, டாலர்ல நடந்துச்சுன்னா என்ன லாபம்னு ஒன்று இருக்குல்ல. அமெரிக்காவினுடைய டாலர்ல சவுதி அரேபியா, வெனிசுலா, ஈரான், ஈராக்கு, ரஷ்யா, சைனா எல்லா நாடுகளும் தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி, குறிப்பாக பெட்ரோலியம் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சால் அதனுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும். அதுக்கு இணையாக டாலர் அச்சடிச்சு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப டாலர் மதிப்பு அதிகமாக அமெரிக்க நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வருமானம். அதுல குறிப்பா இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ செலவுகளா இருக்கட்டும், அவங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய அரசுக்கு செலவு பண்ணக்கூடிய பணங்களா இருக்கட்டும், இது எல்லாமே டாலர் மதிப்பு ஏற ஏற அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அச்சடிச்சு அவங்க உருவாக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்தா பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதியில் இந்த டாலர் வகிக்கக்கூடிய பங்கு தான் அமெரிக்காவினுடைய அதிகாரமே. நாம அமெரிக்கா ராணுவம் வச்சிருக்கு, அமெரிக்க பிளைட் வச்சிருக்கு, அமெரிக்க நேவி வச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வெளியில தெரியக்கூடிய ஏகாதிபத்திய அரசியல். ஒரு நாட்டை அடிமைப்படுத்துறது, ஒரு நாட்டினுடைய அதிபரை போய் தூக்கிட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலையை இந்த ராணுவம் செய்யுது. ஆனா உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறது அவங்களுடைய பெட்ரோ டாலர் தான். அவங்க உலகம் முழுக்க நடக்கக்கூடிய சந்தை வணிகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக இந்த டாலரை அச்சடிச்சு அதை நிர்பந்தித்து பயன்படுத்துறது தான். இதை கடந்த காலங்கள்ல இந்த புதிய அதிபராக வந்த மதுரோ அவர்கள் நான் இனிமேல் டாலர்ல ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அமெரிக்கா தொடர்ச்சியாக இவரை ஒண்ணுமில்லாமல் பண்ணுவதற்கான, இவரை கொலை பண்ணுவதற்கான வேலைகள்ல இறங்கினாங்க. இது புதுசா நடக்கல உலக வரலாறுல. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா சதாம் ஹுசைன் அவரு 2000 என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய வணிகம், அதாவது ஈராக்குடைய மொத்த எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி முழுக்க டாலர்ல இருந்து ஈரோவுக்கு மாத்துறேன் அப்படின்னு அவர் மாத்தினாரு. அப்புறம் 2003 அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை தீவிரவாதிட்டாங்க, மக்களை கொண்டு வைக்கிறான்னு சொல்லி அவரை கொலை பண்ணாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா லிபியால கடாஃபி அவரும் பாத்தீங்கன்னா 2009 பேன் ஆப்பிரிக்கா டாலரை உருவாக்க போறேன், ஒரு கோல்டன் டாலரை உருவாக்க போறேன், இனிமேல் அமெரிக்கன் டாலர்ல நான் பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதி செய்ய மாட்டேன், வணிகம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. 2009 டிக்ளேர் பண்றாரு, 2011 அவரை கொலை பண்ணிடுறாங்க. சோ அப்ப ஏற்கனவே இது மாதிரி பல தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் யாருக்கும் பயந்துக்காம, அமெரிக்காவினுடைய எந்த அச்சுறுத்தலுக்கும் பயந்துக்காம இந்த மதுரோ 2018 என்ன பண்றாரு அப்படின்னா டாலரைஸ் பண்றாரு. என்னுடைய வணிகத்தை நான் யுவான், அதாவது சீனாவினுடைய கரன்சியிலும் சரி, யூரோ அமெரிக்க கரன்சியா இருக்கட்டும், இல்ல ரூபிள் ரஷ்யன் கரன்சியா இருக்கட்டும், இதுல நான் டீல் பண்ணிக்கிறேன், உன் கரன்சியில் நான் டீல் பண்ண முடியாது, போடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை தூக்கி எறிந்தவர். சோ அப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய பினான்சியல் செக்டாரே எதை நம்பி இருக்கு அப்படின்னா இந்த பெட்ரோ டாலரை நம்பிதான் இருக்கு. இந்த பெட்ரோ டாலரை ஒவ்வொரு நாடுகளாக கைவிட இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்ந்து, இந்தியா, ரஷ்யா, இது மாதிரியான பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு, நாங்க டாலர்ல வணிகம் பண்ண போறது இல்ல, புதுசா ஒரு பிரிக்ஸ் கரன்சி உருவாக்க போறோம் அப்படின்னு வெளியே அறிவிச்ச உடனேயே அமெரிக்கா பதட்டம் ஆயிருச்சு. டாலரைஸ் தான் உங்களுடைய நோக்கமா, நீங்கள்லாம் எங்களுடைய எதிரிகள், நீங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய பொருளாதார சதி பண்ணுகிறீர்கள், உங்களை நான் எதிர்ப்பேன்னு பயங்கரமா பேசினார் ட்ரம்ப்.
இதுல இந்தியாவை நேரடியா மிரட்டினாரு. இந்தியா உடனே பயந்துட்டு இல்லங்க நாங்க டீடாலரைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னாங்க. அப்ப சைனாவும் ரஷ்யாவும் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மிகப்பெரிய பவரா இருக்கிறாங்க. இந்த பவர்ஃபுல் நாடுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த வணிகங்கள் ஏன் டாலரில் நடக்க வேண்டும், அது அந்தந்த நாட்டு கரன்சி இல்ல ஒரு பொதுவான கரன்சி நம்ம உருவாக்கிக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க ஆல்ரெடி. சோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளேயும் வெனின்சுலா வருவதற்கு அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. சோ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ள வெனின்சுலா வந்துச்சு அப்படின்னா, வெனின்சுலா உலகத்தின் மிகப்பெரிய பெட்ரோலிய கிடங்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு ஒட்டுமொத்தமாக இந்த பிரிக்ஸ் கரன்சிக்கு மாறுச்சு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கண்ணை மூடி முழிப்பதற்குள் ஒரு சீட்டு கெட்டு செதில் செதிலாக கீழே விழுகுவதை போல் எல்லாமே விழுந்து விடும். அமெரிக்காவினுடைய என்டையர் பினான்சியல் கேபிட்டல் எல்லாமே இந்த பெட்ரோ டாலரை நம்பிதான் இருக்கு. அப்ப இந்த பெட்ரோ டாலருக்கு ஏற்கனவே அடி விழுந்துருச்சு. சைனா என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய ட்ரேடை நாங்க யுவான்ல பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம சைனா என்ன பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட்ல இருந்து மாறி, அதாவது இந்த சர்வதேச ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வங்கி டிரான்சாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் அமெரிக்கா தான் டாமினண்டா இருந்துச்சு. அதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் பார்டர் இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. உலகம் முழுக்க 185 நாடுகள்ல 4800 வங்கி கிளைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. யாரு, சைனா. இது சைனாவினுடைய அவங்களுடைய பேங்க், அதாவது சைனா அரசாங்கத்தினுடைய பேங்க். சைனா அரசாங்கத்தினுடைய பேங்க் உலகத்தில் கூடிய பல நாடுகள்ல அவங்களுக்கான கிளைகளை துவங்கி சர்வதேச வர்த்தகம் இருக்கு பாத்தீங்களா, அதை முழுக்க முழுக்க டாலர்ல இருந்து டிரான்சாக்சனை ஷிஃப்ட்ல இருந்து அவங்க வந்து சிஐபிஎஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. இது ஏற்கனவே அமெரிக்காவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் இந்த நிலைப்பாடை எடுத்து அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி மாத்திட்டாங்க. சோ 2022க்கு பிறகு குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான யுத்தம் துவங்குது பாத்தீங்களா, இந்த யுத்தத்துக்கு பிறகு அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதிச்சாங்க. ரஷ்யாவினுடைய எண்ணெயை யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில இந்தியாவும் சைனாவும் வாங்கி குவிச்சாங்க. இதனால இந்தியா மேல வந்து ஏற்கனவே அமெரிக்கா வந்து 50% வரி போட்டிருக்கிறாங்க. சீனா மேலே வரி போட்டிருக்கிறாங்க. பல பஞ்சாயத்துக்கள் ஏற்கனவே ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவுக்கு எந்த விதத்தில் நம்ம பணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றுபட்டு பிரிக் கரன்சி உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க. அதுல வெனின்சுலாவும் வரப்போகுது, இந்தியாவும் வரப்போகுது. எல்லாமே வந்து இந்த டீடாலரைஸ் பண்ணி கரன்சியை பிரிக் கரன்சியை கொண்டு வந்துடலாங்கிற முடிவுக்கு வந்தக்கூடிய இந்த நேரத்துல திடீர்னு வெனின்சுலாவை தான் கைப்பற்றி விட்டால் ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை நாம் கைப்பற்றி விடலாம். இனிமேல் சைனாவை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் நாம் பயப்பட வேண்டியது கிடையாது. எண்ணெய் உற்பத்தி எங்கள்கிட்ட இருக்கு, எண்ணெயை நாங்களே ஏற்றுமதி பண்ணுவோம். எங்கள் நிறுவனங்கள் தான் வெனின்சுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை உருவாக்கியது, எண்ணெய் வயல்களை சீரமைத்தது, அதனால் நாங்களே இதை செய்ய போறோம் அப்படின்னு இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா வெனின்சுலாவினுடைய உச்சநீதிமன்றம் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய அதிபரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள், எங்களுடைய துணை அதிபர் தான் அடுத்த அதிபர், அவர் தான் இடைக்கால அரசாங்கத்தை நிர்வகிக்க போகிறார்கள் என்று அமெரிக்காவுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவின் கனவில் மேலும் மண் விழுந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா இத்தோடு நிற்காது. வெனின்சுலாவில் மிகப்பெரிய ரத்த கலரியை உருவாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க செய்ய துவங்கி இருக்கிறார்கள். ஒரு நாட்டுக்குள்ளேயே பூந்து அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதிபரையே தூக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ராணுவ கட்டமைப்பு வெனின்சுலாவை சுற்றி வெனின்சுலாவுக்கு உள் அங்கு இருக்கக்கூடிய கடல் பரப்பில் மிக மோசமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களோடு அவர்களுடைய கப்பல் வெனின்சுலாவை தாக்குவதற்கான எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய யுத்தம் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது. இதை ஈரானும் சைனாவும் நேரடியாக கண்டிச்சிருக்கிறார்கள். நீங்க வெனின்சுலாவை அடிச்சது எங்களுக்கு தெரியும், எதுக்காக நீங்க பண்ணிருக்கிறீங்க, அந்த போதைப் பொருள் விஷயமா, அதெல்லாம் கிடையாது. டாலர் பிரச்சனை, பெட்ரோலியம் ஏற்றுமதி இறக்குமதியை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்க வேலை பண்றீங்க. எந்தெந்த நாடு எங்களுக்கெல்லாம் டாலர் வேணாம்னு சொல்லுதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்களை, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகளை குலைப்பதற்கு நீங்க என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க எங்களுக்கு தெரியும். நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நாங்க இந்த அதிபரை கடத்தினதுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு புட்டின் அவர்களும் சரி, ஜின்பிங் அவர்களும் சரி வெளிப்படையான அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அமெரிக்கா நடத்திய இந்த வெனின்சுலா ஆபரேஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்று.